ஈஸியாக கேரமல் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? இன்றைக்கி வீட்டில் இருக்க 3 பொருள்லேயே செஞ்சிடலாம். ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் சர்க்கரை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கேரமல் பண்ணிக்கோங்க. 3 முட்டை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு பவுலில் பால் சர்க்கரை போட்டு கலந்துக்கலாம். இப்போ பாலோட இது கலந்து ஊற்றிக்கலாம். ஈஸியான ரெசிபி இது. இப்போ கேரமல் பண்ணியிருக்கோம்ல அதுலேயும் ஊற்றிக்கலாம். 30 நிமிஷம் இட்லி குண்டால வச்சிடலாம். என்கிட்ட அந்த இட்லி குண்டால வைக்கிற அந்த கம்பி இல்லை, அதனால் லைட்டாக சாஞ்சிருச்சு. 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நல்லா சாஃப்டான புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். செம்மையாக இருந்தது இது. வீடியோ பார்க்குறவங்கெல்லாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் வரும். தேங்க்யூ.